இன்று மதுரையிலே ஆண்டாண்டு காலமாக முதற்படை வீடாம் முருக பகவானுடைய திருக்கோயிலில் கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை முன்வைத்து மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்ட கோரிக்கை 100 ஆண்டு காலமாக மக்கள் போராட்டமும் சட்ட போராட்டமும் நடைபெற்று உயர்நீதிமன்றத்தால் அந்த இடத்தில் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவிட்ட பின்னாலும் கூட சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற தமிழகத்தில் தற்கொலைத்தனமான திராவிட ஆட்சியில் மறுக்கப்பட்டு பல மோதல்களுக்கு வித்திட்ட தமிழக அரசை கண்டித்தும் தான் வணங்கி வந்த இறைவனுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்திருக்கின்ற அன்பு தம்பி உதயச்சந்திரன் அவர்களுடைய பூரணச்சந்திரன் அவர்களுடைய மறைவு ஆற்றலா துயரத்தையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. அன்பு தம்பி பூரணச்சந்திரன் அவர்கள் ஆதி காலத்திலே தன்னுடைய இறை பக்தியை உலகுக்கு காமிப்பதற்காக அரிகண்டம் நவகண்டம் என்று இறைவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்வார்கள். அரிகண்டம் என்றால் தலையை அறுத்து அந்த சிலை முன்னாலே வைத்து தன் பக்தியை காமிப்பது. நவகண்டம் என்று சொன்னால் 9 அங்கங்களை அறுத்து இறைவனுக்கு படைப்பதை சங்க காலத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அன்பு தம்பி பூரணச்சந்திரன் அவர்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தில் இருந்த குமரர்களையும் தமிழக திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அடக்குமுறையும் எதச்சதிகாரத்தையும் கண்டித்து தன்னை முருகபகனுக்கு தன்னுடைய தேக்கமர தேகத்தை இன்று எரித்து கொண்டிருக்கின்றார். அவர் எரிந்தது அவருடைய மரணம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம் இன்று சாதாரணமாக அல்ல, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வெகு விரைவில் தமிழக அரசு இந்த தியாகத்திற்கு பொறுப்பான பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வருகின்ற காலத்தில் இந்த ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கத்தக்க வகையில் இந்த செயல் அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கு தமிழக அரசுக்கு தம்பி பூரணச்சந்திரனுடைய இந்த தியாகத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கத்தக்க வகையில் வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டு எங்களுடைய தம்பி பூரணச்சந்திரனுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் கடும் விளைவுகளை தமிழக அரசு சந்திக்கும் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அந்த உயிர் தியாகம் செய்த தம்பிக்கு அந்த குடும்பத்தினருக்கும் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தானால தான் இவங்க தற்கொலையை செஞ்சிருக்காரு. அதனால அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும், அந்த உயிரிழந்த பூரணச்சந்திரனோட மனைவிக்கு அரசு பணி தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை என்பது இப்போ எழுந்திருக்கு. சாதாரண கள்ளச்சாராய விற்றதற்கு மறைவுக்கு 10 லட்சம், ஒரு நடிகருடைய கூட்டத்தில் 41 இருந்ததுக்கு பல கோடி, இப்படி ஊதாரித்தனமாக மக்களுடைய பணத்தை கண்டதற்கெல்லாம் வாரி வாங்குகின்ற இந்த தமிழக அரசு உடனடியாக பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாயும் அரசு வேலையும் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, அப்படி அறிவிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து களத்தில் நின்று தமிழக அரசை விரட்டு வரை ஓய மாட்டோம்.